மாஸ் காட்டிய திருமாரஞ்சி, கதிகலங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன். முடிந்தது 20 வருட சாம்ராஜ்யம். அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து திருப்பத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி வேட்பாளர் பட்டியல் வெளியான 4வது நாள் செய்த தரமான சம்பவம் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் பெரிய கருப்பனை கதிகலங்க செய்துள்ளது. குறிப்பாக திருப்பத்தூர் திமுக கூடாரமே ஆட்டம் கண்டிருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் திருப்பத்தூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாரஞ்சி தேர்தல் பணிமனை அமைந்துள்ள இடத்தில் இருந்து ஊர்வலமாக கிளம்பியவர். ஆங்கிலேயர்களை சிவகங்கை சீமையில் இருந்து ஓட ஓட விரட்டியடித்து சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்த மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வழிபாடு செய்து திருப்பத்தூர் பைரவன் கோவிலுக்கு சென்ற திருப்பத்தூர் பாஜக வேட்பாளர் திருமாரஞ்சி அங்கே சுவாமி வழிபாடு செய்தார். அங்கிருந்து மாமன்னர் மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டு வீரமரணமடைந்த திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே இருக்கும் மருதுபாண்டியர்களின் நினைவு தூண் இருக்கும் இடத்தில் வணங்கி வேட்புமனு தாக்கல் செய்ய சுமார் பல ஆயிரம் பேர் படைசூழ ஊர்வலமாக சென்ற திருமாரஞ்சி வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பத்தூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 4வது நாளில் சுமார் 1000 பேர் கொண்ட மக்கள் படைசூழ தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாரஞ்சி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் பெரிய கருப்பனை கதிகலங்க செய்யும் வகையில் இருந்தது. மேலும் திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக திருப்பத்தூரில் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக களமிறங்கி இருக்கும் வேட்பாளர் சாதாரண நபர் அல்ல. 20 வருடமாக திமுக பிடியில் இருக்கும் திருப்பத்தூர் தொகுதியை மீட்டெடுக்க வந்த அசூர பலம் வாய்ந்த வேட்பாளர் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்திருந்தது திருமாரஞ்சி இன்று பெரும் மக்கள் படையுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த சம்பவம். குறிப்பாக திருப்பத்தூர் தொகுதியில் திருமாரஞ்சி வேட்புமனு தாக்கல் செய்த போது உடன் சென்ற மக்கள் கூறுகையில், சிவகங்கை சீமையை எப்படி மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அவர்கள் பிடியிலிருந்து மீட்டெடுத்து மக்களுக்கு நல்லாட்சி செய்தார்களோ அதே போன்று சுமார் 20 வருடமாக திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் பிடியிலிருந்து திருப்பத்தூர் தொகுதியை மீட்டெடுத்து திருப்பத்தூர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாரஞ்சியை வாழ்த்தி கருத்துக்களை தெரிவித்தனர் அங்கே வேட்புமனு தாக்கலில் கலந்து கொண்ட மக்கள். மேலும் திருப்பத்தூர் தொகுதி மக்களுக்கு ஆளும் திமுக அரசின் மீது இருக்கும் அதிருப்தி மற்றும் சிட்டிங் எம்எல்ஏ பெரிய கருப்பன் மீது இருக்கும் அதிருப்திகளின் வெளிப்பாடுதான் திருமாரஞ்சி வேட்புமனு தாக்கலின் போது மட்டும் ஆயிரக்கணக்கில் மக்கள் பெரும் கூட்டமாக இப்படி கலந்து கொண்ட சம்பவம் என்கிறது திருப்பத்தூர் அரசியல் களம். குறிப்பாக திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக பாஜகவின் தாமரை சின்னத்தில் யார் போட்டியிட போகிறார்கள் என்று தெரியாமல் இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் திருமாரஞ்சி போட்டியிடுகிறார் என வேட்பாளர் பட்டியல் வெளியான அடுத்த 48 மணி நேரத்தில் தேர்தல் பணிமனை, அந்த தொகுதிக்கான தேர்தல் பிரச்சார யுக்திகள் என விறுவிறுப்பாக வேட்பாளர் திருமாரஞ்சி தரப்பிலிருந்து பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த 2 வாரம் தேர்தல் பிரச்சாரம் காலம் என்றாலும் அடுத்த 1 வாரத்தில் திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் களம் பெரிய மாற்றத்திற்கு தயாராகி 20 வருட அமைச்சர் பெரிய கருப்பன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என கணிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.